என்கிற வரிசையில் 201வது தொடரில் திமிஷ்க் நகரத்திலே இருந்து பல்வேறு நூல்களை எழுதி உலகத்திற்கு அர்ப்பணித்த பன்னூலாசிரியர் அல்லாமா இப்னுல் கையும் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றிய செய்தியைத்தான் இந்த தொடரிலே பார்க்க இருக்கிறோம். அல்லாமா இப்னுல் கையிமை பிடிக்காதவர்கள் நிறைய உண்டு. சுன்னத்துல் ஜமாத் உலமாக்களில் ஓரளவு அனுசரித்து இவர் பரவாயில்லை என்கிற ரீதியில பேசுகிற உலமாக்களும் உண்டு. இல்லை இவர் ஆகாது, இவர் இப்னு தைமியாவுடைய மாணவர், எனவே இவரும் அதே போன்றுதான் இருக்கிறார் என்று இவரை வெறுத்தொதுக்குபவர்களும் உண்டு. இப்படிப்பட்ட பல்வேறு நிலைகளுக்கிடையில் நாம் இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இதற்கான காரணங்களை எல்லாம் அலசி பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் அரபுலகம் மிகுந்து மெச்சி கொண்டாடுகிற பெரிய ஆலிம்களில் அல்லாமா இப்னுல் கையும் அவர்களும் ஒருவர். இப்னுல் கையும் அவர்களினுடைய துவக்க காலம் என்னவோ சிலர் சந்தேகப்படுவது போல இல்லை, ஊர்ஜிதமாகவே இப்னு தைமியாவினுடைய கருத்தை இந்த உலகத்தில் அச்சு அசலாக பிரதிபலித்தவர் என்றாலும் இவருடைய அந்திம காலம், கடைசி காலம், குறிப்பாக இவர்கள் சிறையில் இருந்த நாட்களில் மிக அதிகமாக சூஃபித்துவத்தால் ஈர்க்கப்பட்டு தசவுஃப் சிந்தனை உடையவர்களாய் சூஃபியாக்களை போற்றுகிற மனிதராய் பின்னாலே மாறிப்போனார்கள் என்பதால் நாம் இங்கே இப்னுல் கையும் அவர்களை மரியாதையோடும் அவர்களுடைய கல்வி மற்றும் வணக்க வழிபாடுகளுக்கான அந்த வாஞ்சையோடு நாம் இந்த தொடரை அணுக வேண்டும். வழக்கம் போலவே தொடரில் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் தீர்மானமாய் பேசி முடிவுக்கு வருவோம். அல்லாமா இப்னுல் கையும் அவர்கள், அவருடைய பட்டப்பெயர் ஷம்சுத்தீன், சொந்த பெயர் முஹம்மது, தகப்பனார் பெயர் அபூபக்கர். அஸ்ஸுராஇ, ஜுரா என்கிற ஊரில், இப்ப அந்த ஊருக்கு இஸ்ரான்னு பேர், ஜுரா என்கிற ஊரை சார்ந்தவர். எனவே இப்னுல் கையும் அஸ்ஸுராஇ அத்திமிஷ்கி, திமிஷ்கிலே வாழ்ந்தவர் என்ற காரணத்தால், அல் ஹம்பலி, 4 மதுஹபுகளில் ஒன்றான ஹம்பலி மதுஹபை பின்பற்றியவர்கள் என்ற காரணத்தால். இருந்தாலும் வரலாற்றில் ஷம்சுத்தீன் என்கிற புனைப்பெயரும் காணாமல் போனது, அபு அப்துல்லா பட்டப்பெயரும் காணாமல் போனது, சொந்த பெயர் முகம்மதுவும் காணாமல் போனது, ஜுரையும் சொல்லப்படுவதில்லை, திமிஷ்கியும் சொல்லப்படுவதில்லை, ஹம்பலியும் கூறப்படுவதில்லை. வெறும் இப்னுல் கையும் அல் ஜவுசியா என்று மட்டும்தான் எல்லா வரலாற்று நூல்களும் இவரை எழுதுகிறது. அதனுடைய பெயர் காரணத்தை பின்னாலே நாம் சொல்லுவோம். இப்னுல் கையிமுல் ஜவுசியா அல்லாஹுவின் அருளால் பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர், பெரிய திருக்குரான் விரிவுரையாளர், பெரிய சட்ட மேதை. இதுக்கெல்லாம் மேலாக வாழ்க்கையில் பெரும்பகுதி மதுஹபுகளில் ஒன்றான ஹம்பலி மதுஹபை பின்பற்றினாலும் இடையில இவர் முஜ்தஹித் என்கிற மதுஹபுகளை தாண்டிய ஆய்வாளராகவும் இருந்திருக்கிறார் என்பது இவர்களுடைய வரலாற்றை வாசிக்கிற போது தெரிய வரும். அன்பிற்குரியவர்களே, இவர்களுடைய தகப்பனார் அபூபக்கர் அஸ்ஸுராஇ. இவருடைய தகப்பனார் அங்கே மதரசத்து ஜவுஜியா என்ற ஒரு மதரசா இருந்தது. ஜவுசியா மதரசா ஹம்பலி மதுஹபினுடைய சட்ட விளக்கங்களை, அதனுடைய பாடங்களை போதிக்கக்கூடிய அற்புதமான அந்த மதரசா ஜவுசியா, அதிலே இவர் நிர்வாகியாக இருந்தார். தகப்பனார் கையும் என்றால் நிர்வகிப்பவர், அதனுடைய பொறுப்பாளர் என்று அர்த்தம். எனவே அந்த மதரசா ஜவுசியாவுக்கு இவர் பொறுப்பாளராக இருந்ததால் தந்தையை அவருடைய சொந்த பெயரான அபூபக்கருங்கிற பெயரை விட்டுட்டு கையிமுல் ஜவுசியா, ஜவுசியாவுடைய நிர்வாகி அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஜவுசியாவோட நிர்வாகின். இப்ப இவருக்கு குழந்தை பிறக்கிறப்ப அவருக்கு இப்னுல் கையிமுல் ஜவுசியா, ஜவுசியாவுடைய நிர்வாகி மகன் அப்படின்னு ஆச்சா இல்லையா? அந்த பேரே நினைச்சிருச்சு. சொந்த பேரெல்லாம் போயிருச்சு. முகமது இப்னு அபூபக்கர் போயிருச்சு, ஷம்சுத்தீன் போயிருச்சு, அபு அப்துல்லா போயிருச்சு. கடைசியில என்ன, இப்னுல் கையும் அல் ஜவுசியா, ஜவுசியா மதரசாவுடைய நிர்வாகியுடைய மகன். இவங்க தகப்பனார் தான் நிர்வாகியா இருந்தவங்க.
தகப்பனார் பெரிய ஆலிம் மட்டுமல்ல, இப்னுல் கையிம் ஜௌசியாவுக்கு ஃபர்ஸ்ட் உஸ்தாது தகப்பனார் தான். தகப்பனார்கிட்ட ஓதனாங்க. குறிப்பா இல்முல் ஃபராயிது என்கிற பாகப்பிரிவினையின் சட்டங்களை எல்லாம் அல்லாமா இப்னுல் கையிம் தந்தை இடத்திலே தான் ஓதி இருக்கிறார்கள். சரி, திமிஷ்க் வந்து சுமார் இவர்களுடைய ஒரு வாலிப வயதில் 18-19 வயசுல திமிஷ்கில் அறிஞர் பெருமக்களுக்கு முன்னால் தனது கல்வி ஆற்றலால் கோலோச்சி கொண்டிருந்த அல்லாமா இப்னு தைமியாவை சந்திக்கிறார்கள். நாம் கடைசியாக இது 201வது தொடர், 200வது தொடரில் இப்னு தைமியாவை 3 பாகங்களாக பேசியிருக்கிறோம். இப்னு தைமியாவை சந்தித்த பிறகு இப்னுல் கையிமினுடைய தடம் மாறுகிறது. அதுவரை இவருக்கு இருந்த கருத்துக்கள் எல்லாம் இப்னு தைமியாவினுடைய கருத்துக்களால் மாற்றம் பெறுகிறது. இப்னு தைமியாவால் அவர் ஈர்க்கப்படுகிறார். எந்த அளவுக்கு ஆச்சுன்னா, ஹம்பலி மதுஹபை கூட விசாரணைக்கு உட்படுத்தினார். குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்து வராத இடங்களில் நான் மதுஹபை ஏற்க மாட்டேன் என்பது போன்ற சில இப்னு தைமியாவுக்கு இருந்த பிடிவாதங்கள் இவருக்கும் எடுத்துக்கொண்டது. ஏன்னா இப்னுல் தைமியாவுக்கும் சரி இப்னு கையிமுக்கும் சரி 2 பேர்த்துக்கும் ஒரு பொதுவான ஒரு பாணி இருந்தது. என்னன்னா, குர்ஆன்ல இருக்கணும், ஹதீஸ்ல இருக்கணும், சஹாபாக்களினுடைய அபிப்பிராயத்துல சலஃபுகள்கிட்ட இருக்கணும். இது அல்லாமல் சட்ட முன்வடிவாக வருகிற எதையும் ஏற்க மாட்டோம். நல்லா சொல்றதுன்னா, இன்னைக்கு நாமெல்லாம் சொல்றோம்ல, குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ்ன்னு 4 சொல்றோம். மார்க்க சட்டத்தினுடைய மூல அடிப்படைகள், மூலாதாரங்கள். இந்த மூலாதாரத்துல கியாஸ் என்கிற இடத்தில் தான் 4 இமாம்கள் எல்லாம் வருவார்கள். கியாஸை அவ்வளவு சீக்கிரமாக இவர்கள் ஏற்பதில்லை என்பதுதான் சுருக்கமான கருத்து. 691 ஏறத்தாழ 7வது நூற்றாண்டு முடியுது. இன்னொரு 7-8 வருஷத்துல. அப்ப பிறக்கிறாங்க இப்னுல் கையிம், சஃபர் பிற 7. இவர்கள் பிறந்தது ஜுரா என்கிற கிராமம் என்றும், இல்லை தந்தை தான் ஜுரா, இவர் திமிஷ்கிலே தான் பிறந்தார் என்றும் பல்வேறு கருத்துகள், இருவேறு கருத்துகள். இப்னு தைமியாவுக்கு கொடுக்கப்பட்டது போன்று இவருக்கும் ஷேகுல் இஸ்லாம் என்று பட்டம் கொடுத்தார்கள். இவர் சஃபருல் முதஃபர் மாதம் 7வது நாள் பிறந்தார். அதாவது இந்த ஈசவி கணக்கின் பிரகாரம், ஆங்கில ஆண்டின் பிரகாரம் 1292 ஜனவரி 28ஆம் நாள் பிறந்தார்கள் என்றெல்லாம் அல் வாஃபி பில் வஃபியாத் என்ற கிதாபில் இவர்களுடைய பிறப்பு குறித்து, ஊர் குறித்த செய்திகளிலே உண்டு. இவங்க வருங்காலத்துல கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு இப்னுல் கையிமுக்கு பிறந்த குழந்தை, அவர் புர்ஹானுத்தீன் பேரு, ஆனாலும் அவருக்கும் இப்னுல் கையிம் தான் சொல்லுவாங்க. புர்ஹானுத்தீன் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா என்று சொல்லுவார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு சிறந்த கல்வியாளர், சந்தேகமே இல்லை. இப்னுல் கையிமினுடைய கொள்கை ரீதியாக நமக்கும் முரண்பாடுகள் இருக்கலாம். இப்னுல் கையிமினுடைய துவக்க வாழ்வும் கடைசி வாழ்வுக்கும் இடையில பெரிய வேறுபாடு உண்டு. கடைசி வாழ்வு சுன்னத்து வல் ஜமாத் உலமாக்களோடு சற்று அனுசரணையோடு முடிந்திருக்கிறது. துவக்க வாழ்வு மூர்க்கத்தனமாக எதிர்ப்பு மட்டுமல்ல, இப்னு தைமியாவோடு சிறை சென்றவர்களில் இவரும் உண்டு. முரண்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இருந்தாலும் அன்பிற்குரியவர்களே, உலமாக்களுக்கு தெரியும் அபாரமான ஆற்றல் அல்லாமா இப்னுல் கையிமுக்கு உண்டு. குறிப்பாக இவர் பிந்தைய காலத்தில் தசவுஃபை குறித்து எழுதிய எழுத்துக்கள் இந்த உலகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய முத்துக்கள். ரூஹை குறித்து, நப்சை குறித்து, ஆன்மாவை குறித்து, நப்சின் பாதைகளை, பயணங்களை குறித்து, அல்லாஹுவை போய் சேருவதை குறித்து இவர் எழுதிய இப்னுல் கையிமின் எழுத்துக்கள் இன்றளவும் நூலகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் மிகப்பெரிய ஆலிம், அபாரமானவர் என்று முடிவு செய்ய அவர்களுடைய மாணவர்களை பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட மாணவர்களெல்லாம் இவர்களிடமிருந்து உருவானார்கள். எக்கச்சக்க நூல்களை எழுதிய அல்லாமா இப்னு ரஜபுல் ஹம்பலி இவருடைய மாணவர். இந்த உலகத்திற்கே தப்சீரையும் வரலாற்றையும் சொல்லிக் கொடுத்த அல்லாமா இப்னு கதீர் இவர்களுடைய மாணவர். இப்னு கதீர் என்றவுடன் உங்களுக்கு தப்சீரை இப்னு கதீர் நினைவுக்கு வரும். அற்புதமான குர்ஆன் விரிவுரை, ஹதீஸுகளின் ஒளியில் குர்ஆனை அணுகுவது எப்படி, அதுதான் இப்னு கதீர். மட்டுமல்ல, அல் பிதாயா வன் நிஹாயா என்று உலக சரித்திரத்தை உள்ளங்கைக்குள்ளே அடக்கியது போன்ற ஒரு நூல். இதுவெல்லாம் எழுதிய இப்னு கதீர் திமிஷ்கி இவருடைய மாணவர். ஃபைரோசாபாதி என்று சொல்லுவார்களே, மஜிதுத்தீன் ஃபைரோசாபாதி இவர்களுடைய மாணவர். இவ்வளவு ஏன்,
ஷாஃபி மதுஹபினுடைய புகழ்பெற்ற உலமாக்கள் இப்னு நகீபு ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் இவங்கெல்லாம் இவருடைய மாணவர். ஏன், ரசூலுல்லாவுடைய காலத்தில் தொடங்கி இஸ்லாமிய உலகின் வரலாறு முழுமையும் எடுத்து கொடுத்த சரித்திர புருஷர் என்றும் வரலாற்று வல்லுநர் என்றும் வர்ணிக்கப்படுகிற அல்லாமா தஹபி இவருடைய மாணவர். இப்போ பிரம்மாண்டமான நூல்களை எல்லாம் இஸ்லாமிய உலகிற்கு வார்த்தளித்த பெருமக்கள் எல்லாம் இந்த பெரியவரிடம்தான் மண்டி போட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது இப்னுல் கையும் நம் தரத்தில் உயர்ந்து நிற்கிறார். இப்னுல் கையுமுடைய மாணவர்கள் தான் இவர்களெல்லாம். என்ன குறுக்க சேர்ந்தது இப்னு தைமியா கூட. அதனால இப்னு தைமியாவினுடைய கருத்தெல்லாம் கொஞ்சம் ஒட்டி கொண்டது. இவங்க இப்னு தைமியாவை சந்திக்கும் போது வயசு 21, ஹிஜ்ரி 712. சந்திச்சவங்க அன்னையில இருந்து இப்னு தைமியா மௌத்தாகிற வரையும் அவர் கூடவே தான் இருந்தாங்க. நம்ம லாஸ்ட் தொடர்ல சொன்னோம்ல, ஹிஜ்ரி 728 இப்னு தைமியா வஃபாத்துன்னு சொல்லி கிட்டத்தட்ட 17 வருஷம் 16 வருஷம் 17 வருஷம் கூடவே இருந்தாங்க. ரெண்டு பேரும் பிரிக்க முடியாதவர்கள். இப்னு தைமியா பேசுகிற கருத்தை, எழுதுகிற கருத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் தன் எழுத்தாற்றலால் பேச்சாற்றலால் சேர்த்த பெருமைக்குரிய மாணவர்களில இப்னு கையும் ஒருவர். இந்த இப்னுல் கையும் இப்னு தைமியா அவர்களிடத்திலே தொடர்பை ஏற்படுத்தி கொண்டதற்கு பின்னால் இவர்களும் பேராசிரியர் பணிக்கு வருகிறார்கள். பொதுவா ஒரு பரவலான ஹிதுமத் என்பது நடக்க வேண்டுமானால் உஸ்தாதாக இருக்கணும். இவங்க 2 வேளையும் பார்த்தாங்க. மதரசத்து ஜவுஜியால இமாமா இருந்தாங்க. அவங்க தகப்பனார் நிர்வாகியா இருந்ததுனால அங்க இவங்க தான் தலைமை இமாம். அதுக்கப்புறம் மதரசத்து சதுரியான்னு ஒன்று திமிஷ்கிலே இருந்தது, அங்க உஸ்தாத். அப்ப இமாமத்து பணியும் தரிசுடைய பாடம் நடத்துகிற பணியும், இந்த ரெண்டையுமே அந்த தரிசு பணிக்கு இவங்க முழுசா உட்கார்றப்ப கொஞ்சம் காலம் கடந்துருச்சுன்னு வைங்களேன். வயசு ஒரு 52 வயசு இருக்கலாம். 52 வயசுல அவர்கள் இதுக்கு வந்தாங்க. குறிப்பா இப்னு தைமியாவினுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டதற்கு பின்னால் இந்த உம்மத்துல கொஞ்சம் கடும் சர்ச்சைக்குரியவராக இவரும் ஆனார். எப்படி இப்னு தைமியாவினுடைய கருத்தால் பின்னாலே உள்ளவர்களில் முகமது பின் அப்துல் வஹாப், அதே போல முகமது ரஷீத் ரிதா, இது போன்றவங்கெல்லாம் தாக்குதலுக்கு ஆளானார்களோ, தாக்குதலுக்குன்னா அவர்களின் தாக்கம் இவர்களிடம் ஏற்பட்டதோ, அது போன்று இப்னுல் கையுமும் முகமது பின் அப்துல் வஹாபினுக்கு அவருடைய கொள்கைக்கு அஸ்திவாரம். அதே மாதிரி முகமது ரஷீத் ரிதா போன்றவர்களுக்கு இதெல்லாம் இவங்கெல்லாம் அஸ்திவாரம். சொல்லப்போனா இப்னு தைமியா அவர்கள் கொடுத்த எக்கச்சக்கமான ஃபத்துவாக்களை, மசாயில்களை, அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்விகளை, தரிசில் அவங்க சொன்ன பதில்களை, இதையெல்லாம் தொகுத்து கொடுத்ததே யாருதான்? இப்னு கையும் அவர்கள். இப்போ இந்த இப்னுல் கையும் தன்னுடைய கடைசி காலத்தில் சூஃபிசத்தை விளங்குகிறார், சூஃபிசத்தை தூக்கி பிடிக்கிறார், சூஃபியாக்கள் குறித்து நிறைவோடு பேசுகிறார். நாம் அதை தொடரின் கடைசியிலே பார்க்கலாம். இவர் ஆற்றிய எக்கச்சக்கமான பணிகள் நிறைய இருக்கிறது. அதாவது இப்னு கையும சுன்னத்து வல் ஜமாத் உலமாக்கள்லையும் சில பேரெல்லாம் அவரை விரும்பினதுக்கு 3 காரணம். ஒன்று அவருடைய இல்மு, அவருடைய கல்வி ஆற்றல், ஞானம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நிறைய கொட்டி கொடுத்திருக்கிறான். 2வது அவருடைய இபாதத். அதாவது பன்னூலாசிரியராக பல கிதாபுகளை எழுதி கொண்டிருக்க, பாடம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த பணிகளுக்கிடையில் அகில உலகமும் அறிந்து வைத்திருக்கிற, அறியப்படுகிற ஒரு ஆலிமாக இருக்கிற அதே நேரத்தில் இபாதத்துல கரை கண்ட இபாதத், நீண்ட நெடுநேர இபாதத். அவரின் இபாதத்தின் சில விஷயங்களை நாம் சொல்லுவோம். இபாதத். 3வது சாஹிபுல் அஹ்லாக்கில் ஹசனா, அவருடைய மிக உயர்ந்த நற்குணம். இந்த 3 காரணங்களுக்காகத்தான் அவரை பிடிக்கிறது. எல்லாத்துக்கும் பிடிக்குது அவருடைய இந்த காரணங்களா. அவருடைய இல்மு, அல்லாஹு அக்பர். அவர் எழுதிய 100க்கும் மேற்பட்ட கிதாபுகள் சாட்சி. சரியா கையில கிடைச்சிருக்கிற கிதாபுகள் 98 கிதாபுகள். நம்மள்ட 98 கிதாபுகளையும் வரலாற்று ஆசிரியர்கள் அது எத்தனை சஃபா, என்ன சூழ்நிலை, எதுக்காக துவக்கப்பட்டது, குறிப்புகளோடு தந்திருக்கிறார்கள்.
ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஒவ்வொரு கிதாபும் பல 100 பக்கம், 98 கிதாபை எழுதி வாழ்ந்து முடிச்ச வயசு என்னவோ 60 தான். ஒரு 60 ஆண்டு காலத்தில் இந்த உம்மத்து எல்லா காலத்திலேயும் தூக்கி பிடிக்கிற சுமார் 98 100 கிதாபுகளுக்கு அவர் ஆசிரியர் என்கிற போது இறைவன் எவ்வளவு ஞானத்தை கொட்டியிருக்க வேண்டும், அவ்வளவு கொடுத்து விட்டான். அவருடைய கிதாபுகளை குறித்தும் அதில் பிரபலமான நூல்கள் எது, சர்ச்சைக்குரிய நூல்கள் எது என்பதையெல்லாம் நாம் தொடரின் கடைசியில சொல்லுவோம். இரண்டாவது அவருடைய அஹ்லாக்குகள். இப்னுல் கையிமினுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் அவருடைய மாணவர் இப்னு கத்தீர் ரஹிமகுல்லா சொல்லுகிறார்கள், அவருடைய மாணவர் அல்லாமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமகுல்லா சொல்லுகிறார்கள், வாழ்க்கையில ஒருத்தருக்கும் தொந்தரவு கொடுக்காம 60 வருஷமும் வாழ்ந்தவர் இப்னுல் கையிம். ஏங்க, நம்முடைய கையினால, நம்முடைய நாவுனால, நம்முடைய சேட்டை குறும்புனால ஒருத்தம் கூட பாதிக்கப்படாம இந்த உலகத்துல வாழ்றதுங்கிறது எவ்வளவு பெரிய வாழ்வு தெரியுமா? சொல்ல போனா அது மெஞ்ஞான வாழ்வு. ஒருத்தர் மேலையும் அவர் வாழ்க்கையில பொறாமைப்பட்டதில்லை. ஒருத்தர் மேலை லா யூதி அஹதன் வலா யஹ்சுது அஹதன். இதெல்லாம் அவரை பத்தி அவருடைய மாணவர்கள் எழுதி தருகிறார்கள். அடுத்து அவருடைய இபாதத். மிகப்பெரிய திருக்குரான் விரிவுரையாளர் அல்லாமா இப்னு கத்தீர் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, நான் வாழ்ற காலத்துல இப்னுல் கையிமை விட இபாதத்தை செய்யற ஒருத்தரை பார்க்கல. கூடி இருக்கிறவங்களும் குடும்பமும் நட்பும் சுற்று வட்டாரமும் அவருடைய தொழுகையை பற்றி திட்டி, இவ்வளவு நீளமான ருக்கு தேவையா, இவ்வளவு நீளமான சுஜூது தேவையான்னு திட்டி இருக்கிறது எல்லாம் நான் பார்த்துருக்கேன். தஹஜ்ஜத் தொழுகிறதுக்கு நின்றாலும் சரி, அவர் கியாம், அவர் ருக்கு, அவர் சுஜூத் எல்லாம் அவ்வளவு நீட்டுவார். ஊரே திட்டிய போதும் கூட தன் இபாதத்தின் பாணியை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை என்று இப்னு கத்தீர் ரஹ்மஹுல்லா அல் பிதாயா வன் நிஹாயாவிலே இவரை பற்றி எழுதுகிறார். அவர்களுடைய இபாதத்து ரொம்ப ஆச்சரியமானது. அவர்களுடைய தஹஜ்ஜுதும் அவர்களுடைய நீண்ட நெடுநேர இபாதத்துகளும் என்னுடைய வாழும் காலத்தில் நான் இப்படி பார்த்ததில்லை என்று சொல்லுகிறார். அடுத்து அவர்களுடைய இல்மு. முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லாருடைய கிதாபுகளையும் பூரா படிச்சு முடிச்சு செரிச்சிருக்கிறார், ஜீரணமாயிருக்கார். ஒரு சில பேர்த்திட்ட இந்த நகை சேமிக்கிறது, இப்போ பெண்கள்கிட்ட எல்லாம் நகை சேமிக்கணும், சேலைகள் சேமிக்கணும், ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு சேமிப்பு இது இருக்கும். இந்த இல்முல ஷவுக்கு உள்ளவங்கள்ட்ட கிதாபு சேமிக்கணும்னு ஆற்றல் வரும், ஆசை வரும். இப்னுல் கையிம் அந்த காலத்துல உலகத்துல இருந்த கிதாபை பூரா வாங்கி சேகரிச்சிருக்கார். எப்பவுமே கிதாபுகளுக்கு மத்தியில தான் உட்காந்துருப்பார். அவரை போய் பார்க்கறதுனா கிதாபுகளுக்கு மத்தியில தேடணும், எங்க இப்னுல் கையிம். அவ்வளவு கிதாபுகளையும் சேகரித்து வச்சிருக்காரு. அவங்க எழுதுறாங்க, மக்கள் குடும்பத்தை எல்லாம் விட அவர் மௌத்தா போகும்போது ஒரு பெரிய லைப்ரரியை விட்டுட்டு மௌத்தாயிட்டாரு. எந்த அளவுக்குன்னா அவருடைய தலைமுறை தாண்டிய வாரிசுகள் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் கிதாபை வித்து வித்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. கிதாபை வித்து வித்து அவர் விட்டுட்டு போனதுல இருந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க அவருடைய மௌத்துக்கு பின்னால். இதெல்லாம் அல்லாமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமகுல்லா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில எல்லாம் ஹம்பலி மதுஹபை பின்பற்றிய மதரசாவில் ஓதுனதெல்லாம் ஹம்பலி மதுஹப் தான். இவர் கொடுத்த ஃபத்வாக்களும் ஹம்பலி மதுஹப் தான். என்னைக்கு இப்னு தைமியாவுடைய கனெக்ட் ஆச்சோ அன்னையோட சரி, அப்புறம் சொந்த மதுஹபையே அது குர்ஆன் ஹதீஸுக்கு எங்காவது முரண்படுகிறது என்று சொல்லி அதை விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தார். குறிப்பா இப்னு தைமியா கூடயே ஜெயிலுக்கு போயிட்டார். இவருடைய வயசு அப்போ 35. எந்த விஷயத்துல? ஜியாரத்துக்கு போகக்கூடாதுங்கிற விஷயத்துல 3 இடங்களை தவிர, நம்ம இப்னு தைமியா இதுல வரலாறுல சொன்னோம்ல, அல் மஸ்ஜிதுல் ஹராம் காபா, மஸ்ஜிதுல் நபவி மதீனா, அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ், இந்த 3 இடத்தை தவிர ஜியாரத்துக்குன்னு சொல்லி போகக்கூடாதுங்கிற கருத்தை சொல்லி திமிஷ்கில் முஸ்லிம் உம்மத்திலே கொந்தளிப்பை ஏற்படுத்திய இப்னு தைமியா அந்த கருத்துல இவரும் உடன்பட்டார். எனவே இவரும் சிறை போனார். விசாரணையில இவரும் அவரோடு ஒத்துழைத்து இருந்த காரணத்தால் உள்ள போயிட்டார் ஜெயிலுக்குள். இது இப்னு தைமியா கூட ஜெயிலுக்கு போனது அவருடைய கருத்தோடு உடன்பட்டதாலா, இல்ல தனியா இவர் ஏதாவது பேசியா அப்படின்னு 2 கருத்து இருக்கு. என்னன்னா, ஊர்ல சில பேர் அங்கதானே பக்கத்துல
ஹலீல் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய கபரை ஜியாரத்து பண்ண போயிருக்காங்க. கபருல் ஹலீல் அங்கே ஃபேமஸ். யாராக இருந்தாலும் தங்களுடைய நல்ல கெட்ட விஷயத்தில் போய் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கபரை ஜியாரத்து பண்ணுற பழக்கம் அந்த பகுதியில் இருக்கிறது. யாரோ போய் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை ஜியாரத்து பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்ன உடனே இவர் சொல்லியிருக்காரு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. பிரச்சனை தொடங்கிடுச்சு. ஒரு நபி மட்டுமல்ல, இந்த உம்மத்துக்கு அபு. நம்மளை பார்த்து அல்லாஹு தாலா அனித்தபி மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமை பின்பற்றுங்கன்னு சொல்றான். அவர் தூய்மையானவர்னு சொல்றான். அவர் தான் நமக்கான ரோல் மாடல்னு சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நான் என்னுடைய தந்தை இப்ராஹிமின் துஆவாகும் நல்லா சொல்றாங்க. அப்போ நம்முடைய ஆன்மீக தந்தைகள்ல முக்கியமான தந்தை நமக்கு அந்த அடிப்படையில் இருக்கிற இப்ராஹிமை போய் ஜியாரத்து பண்ணிட்டு வந்த உடனே இவர் இப்படி சொல்லிட்டாரேங்கிறதுக்காக இவரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்போது ஹனஃபிகளுக்கென்று காதி, ஷாஃபிகளுக்கென்று காதி. இதுல என்ன பியூட்டினா, எல்லா காதிகளுமே இவரை சிறையில் அடைப்பது என்று முடிவு செய்து விட்டார். முடிவு செஞ்சு என்ன ஒரு வருத்தம், மார்க்க ரீதியாக ஏற்பட்ட முரண்பாடுகள் அன்றைக்கு இருக்கிற ஒரு வரட்டு பிடிவாதத்திலேயோ என்னமோ தெரியல, கொஞ்சம் கடுமையாகத்தான் நடந்தது. அதாவது ஜெயிலில் போடுறதுன்னு முடிவெடுத்தா சிறையில போடணும். இப்னு தைமியா விட கொஞ்சம் கூட இவர் கஷ்டப்பட்டார். என்ன தெரியுமா, இவரை சாட்டையால அடித்தார்கள். குச்சி வச்சு லத்தி சார்ஜ்ன்றாங்கல்ல, அதெல்லாம் அடிச்சாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் இவர் ஜியாரத்தை மறுத்தவர் என்பதென்ற காரணத்தால ஊருக்குள்ள அவமானப்படுத்துவதற்காக கழுதையிலே அமர வைத்து ஊர் சுற்ற வைக்குதல் என்று ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருக்கிறது. நாம இங்க நாட்டுல கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேல உட்கார வச்சு ஊருக்குள்ள விடுறது அப்படின்னு சொல்லி, அதாவது ஊர் குற்றம் செய்தால் அப்படி செய்யறதுன்னு ஒன்று இருக்கல்ல, அந்த மாதிரி இப்னுல் கையிமை கழுதையிலே அமர வைத்து ஊர் முழுக்க அவரை வட்டம் அடித்தார்கள். பின்னாலே சிறுவர்கள் கேலி செய்தார்கள். இப்போ சிறை வாழ்க்கை, லத்தியிலே அடி வாங்கியது, சாட்டையிலே அவர்களை அடித்தது, அதுக்கப்புறம் கழுதை மீது அமர வைத்து ஊரை சுற்றியது, இதெல்லாம் பண்ணி ஜெயிலில் போட்டவங்க இப்னு தைமியா மௌத்தாகிற வரை இவர் வெளியே வரல, இப்னு கையும் வெளியே வரல. சரியா இப்னு தைமியா வஃபாத்தாகி, நம்ம கடந்த தொடர்ல பேசணும், இப்னு தைமியா வஃபாத்தாகி ஒரு 22 நாள் கழிச்சு அவரையும் விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்லி அதற்கு பிறகுதான் அவர் வெளியே வருகிறார். இப்போ இப்னு தைமியாவோடு அவர் எழுதிய காரணத்துக்காகவே இவரும் கூட சேர்ந்து சிறை போனாரா அல்லது இவர் தனியாக சிறை போனாரான்னு கருத்து இருக்குது. இந்த சிறை வாழ்க்கையை முழுவதும் எழுதியிருப்பது யார் தெரியுமா? அல்லாமா தஹபி ரஹிமஹுல்லா, வரலாற்று ஆசிரியர் மட்டுமல்ல, இவருடைய மாணவர். இப்படி சிறை சென்றதுல ஜியாரத்தை மறுக்கிற போது இந்த உம்மத்து கொந்தளித்து விடுகிறது. இன்னைக்கும் கூட இங்கே சில பேர் இப்னுல் கையிமுடைய தகப்பனார்கள்லாம் இங்கேதான் இருக்கிறாங்க. இப்னுல் கையிமை விட, அதாவது ஒத்த வார்த்தையில கெட்ட வார்த்தை மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கிறான். அதுக்கு சமாதி வழிபாடு அப்படின்னு சொல்லி ஒரு பேர். இந்த வார்த்தை எவன் கண்டுபிடிச்சானோ அவன் நல்லா இருக்க மாட்டான். அதாவது ஒரு உயிரோடு இல்லாதவர்களை, வஃபாத்தானவர்களுக்கு துவா செய்ய குர்ஆன் கற்றுக் கொடுத்திருக்கிறது, ஹதீஸ் கற்றுக் கொடுத்திருக்கிறது. நாம அவர்களுக்கென்று ஜியாரத்து செய்கிறோம், அவர்களுக்கு துவா செய்கிறோம், நமக்கு தெரிந்த குர்ஆன் வசனங்களை ஓதுகிறோம், இதை ஜியாரத்துன்னு சொல்றோம். நிறைய ஹதீஸ் கிதாபுகள்ல பாபு ஜியாரத்துல் குபூருங்கிறது ஒரு பாடம். ஒரு பாடத்துக்கு தலைப்பே ஜியாரத்துல் கபருடைய பாடம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்களிலே ஜியாரத்து செய்த ஏராளமான ஹதீஸ் இருக்கிறது. உனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் சரி, அதை வேற வார்த்தையாவது பயன்படுத்தலாம். சமாதி வழிபாடு என்று சொல்லி ஒரு கொச்சைத்தனத்தை உருவாக்கியவர்கள். அதாவது இப்னு கையும் எழுதுனது படிச்சது, இப்னு தைமியா சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி. இவனுக்கு அதாவது குருவை மிஞ்சிய சிஷ்யர்கள் வாங்கல, அந்த மாதிரி அந்த குருநாதர்களை எல்லாம் மீறி இவனுங்க இடிக்கணும், கொல்லணும், தர்காவை இடிக்கணும், குப்பாவை இடிக்கணும், ரசூலுல்லாவுடைய ரவுதால இருக்கிற பச்சை குப்பாவையே இடிக்கணும்னு பேசின பண்டாரங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்ப இது யோசிச்சு பார்த்தோம்னா சமாதி வழிபாடுன்னு சொல்றாங்க. இந்த உம்மத்து ஜியாரத்தை அறவே மறுப்பவர்களை எல்லாம் வரலாற்றில் என்னைக்கும் வரவு வச்சுக்கிறதே இல்லை. அவனுக்கெல்லாம் நிற்கவும் முடியாது ஃபீல்டில். எனவே மிகப்பெரிய தொந்தரவை இப்னுல் கையும் அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு. திரும்ப மவுத்தாகிறதுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி திரும்ப தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. வயசு 55 அவங்களுக்கு.
அப்போ ரபியுல் அவல் மாசம் போட்டாங்க. அதாவது இந்த குதிரைகளை ஆள் இல்லாம பந்தயத்துக்கு ரேஸுக்கு அனுப்புறது இருக்குல்ல, குதிரை ஓட்டியே இல்லாம, அது சம்பந்தமாக கேட்கப்பட்ட ஃபத்வா. அரசாங்கம் ஒரு ரேஸ் மாதிரி ஒன்று நடத்துறது, அது இவர் கூடும் கூடாதுங்கிற மசலா. அதுல எல்லா மதுஹபுகளுடைய நிலைப்பாடு வேற, இவர் அதுக்கு நேர் மாத்தமா கூடும்னு கொடுத்தார். கூடாதுன்னு இருந்த ஒரு இடத்துல 4 இமாம்களுக்கும் மாறு செஞ்சார். நான் இந்த விவரத்தை தொடரின் பின்பகுதியில சொல்லுகிறேன். ஏன்னா அல்லாமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா புகாரியினுடைய விரிவுரையாளர் இந்த ஃபத்வால இருந்து அவர் வாபஸ் வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க. முதல்ல அப்படி சொன்னாரு, அதுக்கப்புறம் கருத்துக்கள்ல வாபஸ் வாங்கிட்டாருன்னு சொல்றாரு. நாம் இது குறித்து தெளிவா அப்புறம் பார்க்கலாம். அடுத்து மீண்டும் சிறை சென்றார். அது எதுக்கு தெரியுமா? ஒருத்தன் தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு 3 தடவை சொன்னா ஒரு தலாக்கு தான் நிகழும். இப்படிங்கிறது இப்னு கையுமுடைய கருத்து. இதுதான் இப்னு தைமியாவுடைய கருத்து. இந்த விஷயத்துல 4 இமாம்களுக்கும் இவர் மாறு செய்கிறார், அரசாங்கத்துக்கும் மாறு செய்கிறார். அரசாங்கத்தின் சார்பாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதிபதிகளான காசிகள் எல்லாத்துக்கும் மாறு செய்கிறார். 3 தலாக்கு சொன்னாலும் ஒரு தலாக்கு தான் நிகழும் என்று இப்னு கையும் அவர்கள் பேசிய அந்த முழு டீட்டெயிலும், அந்த நேரத்துல என்னென்ன பஞ்சாயத்து நடந்தது, எந்தெந்த காசிட்ட போச்சு, இவரை கூப்பிட்டு என்னென்ன விசாரி, இது பூரா அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் அது துரருல் காமினா அப்படிங்கிற நூல்ல ஷரஹி ஃபி அயானில் மியாத்தி தாமினா 8வது நூற்றாண்டிலே வாழ்ந்த பெருமக்களை பற்றிய வரலாற்றில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ்வும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கிதாபு தைல் அலா தபகாத்தில் ஹனாபிலா, ஹம்பலி மதுஹபினுடைய பெருமேதைகளினுடைய வரிசைகள் எழுதினது அல்லாமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி, அவங்களும் இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த மசலாவிலையும் தலாக்கு மசலாவிலையும் போய் அங்க, அதாவது ஜியாரத்து பிடிக்கலைங்கிறப்போ உம்மத்தினுடைய உயிரோட்டமும் உயிர் நாடியும் அவர்களுடைய உணர்வுகளும் எப்படி இருக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சிருந்தா அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில இவ்வளவு பெரிய எதிர்ப்புகளை சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க இன்னும் எழுதுனாங்க ஜியாரத் சம்பந்தமா. இப்னு கையும் எழுதின இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? மஸ்ஜிதுன் நபவியில தொழுகிறேன்னு நிய்யத் இல்லாம ரசூலுல்லாவை சந்திக்க போறேன்னு மட்டும் ஒருத்தன் போறது கூடாது அப்படின்னு எழுதினாங்க. அதாவது ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போறோம், மாப்பிள்ளை உட்கார்ந்துருக்காங்க, மண்டபத்தை சுத்தி பார்க்கறது உண்மைதான், மண்டபம் எல்லாம் தேவைதான். நேரா போய் முதல்ல மாப்பிள்ளை பார்ப்பாங்கல்ல. மதீனாவுக்கு போறதும் மஸ்ஜிது நபவிக்கு போறதும் எதுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தானே. இன்னில் தயாரி ஹசபா அர்தன் நிலா தாத்தில் ஹரம் என்றலே, நீ ஹரமுக்கு மதீனாவுக்கு போனேன்னா அங்க இருக்கிற ரசூலுக்கு சலாம் சொல். மதீனாவே ரசூலை வைத்து, மஸ்ஜிது நபவி ரசூலை வைத்து. இவர் என்ன சொல்றாருன்னா, மஸ்ஜிது நபவிக்கு போறேன்னு நியத்து பண்ணிட்டு போகணும், போன இடத்துல ரசூலுல்லாவையும் ஜியாரத் பண்ணிக்கலாம். ரசூலுல்லாவை பார்க்க போறேன்னு ஒருத்தன் நியத்து பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்னாச்சுன்னா அன்றைக்கு இருந்த சுன்னத்து வல் ஜமாத் உலமாக்களை ரொம்ப கொதிநிலைக்கு கொண்டு விட்டது. இதனை இப்படி இல்ல, இப்ப இந்த கருத்துக்களுக்கும் அவர் சிறை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. சரி, இப்ப என்ன சொல்றீங்க? அப்ப இப்னுல் கையும் மதுஹபுக்கெல்லாம் எதிரானவரா? ஒரு என்னன்னு சொல்ல முடியல, மதுஹபுல தான் இருந்தார், ஹம்பலி மதுஹபுல. திடீர்னு ஹம்பலி மதுஹபுக்கு மாத்தமாகவும் எழுதியிருக்கார். அதனால உலமாக்களில் ஒரு பெரிய பிரிவினர் இவர் ஹம்பலி மதுஹபை சார்ந்தவர்னு எழுதுறாங்க. உலமாக்கள்லயே இன்னொரு பிரிவு இல்லை, இவர் முஜ்தஹித் எழுதுறாங்க. உலமாக்களுக்கு தெரியும் முஜ்தஹிதுல 2 டைப் இருக்கு. முஜ்தஹிதுன் பி மதுஹபிஹி, ஹம்பலி மதுஹபுல இவர் எல்லாத்தையும் ஏத்துக்காம ஆய்வு செஞ்சு ஏத்துக்குவாரு அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு முஜ்தஹிதே முத்லக் என்று சொல்வார்கள், இவர் பொதுவான ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி. இந்த கருத்துக்களை எல்லாம் அவர் உறுதியா இருந்தார். இப்னுல் கை எவ்வளவு எதிர்ப்பு வரட்டும், ஜெயில போடு, அடி, கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதையில் அனுப்பு, என்னோட இதுல வாபஸ் வாங்க மாட்டேன் இருந்தார். அதாவது நான் சில கருத்தை பார்க்கிறேன், அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதுல எனக்கு உரிமை உண்டு. என்னை நீ இப்படிதான் இருக்கணும்னு நிர்பந்திக்க கூடாது. நானும் ஓதிருக்கேன், நானும் ஆய்வெல்லாம் செஞ்சிருக்கேன். அவர் சொல்ற விஷயத்துல ஒண்ணு என்ன தெரியுமா? உனக்கு ஆக பிடிக்காதவனா இருந்தாலும் சரி, சொல்றது உண்மையான கருத்தா இருந்தா நீ அதை ஏத்துக்கோ. உனக்கு ஆக பிடிச்சவரா இருக்கிறாரு,
சொல்ற கருத்து ஒத்து வரல, மறுத்துரு. இப்படிதான் இருக்கணும். மரியாதை கருத்துக்குத்தானே ஒழிய ஆளுக்கு அல்ல. அலிரதியிலான்னு சொன்னதா சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்றாங்கன்னு பாரு, யாரு சொல்றாங்கன்னு பார்க்காத. லா தந்தூர் இலாமன் கால், அப்படிதானே? அந்த மாதிரி கருத்து தான். அவர் ஹக்கை சொல்லுகிறார், ஆனால் சொல்பவர் எனக்கு பிடிக்காதவர், பரவாயில்லை, நான் ஏற்றுக்கொள்வேன். அவர் பொய் பேசுகிறார், ஆனால் பேசுபவர் எனக்கு பிடித்தவர், பரவாயில்லை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவர் என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா இப்னுல் கையிம்? இது நீ இந்த வார்த்தையை கவனிச்சிருந்தீங்கன்னாவே தெரியும். நீ ஏதாவது ஒரு மதுகபையோ அதனுடைய இமாமையோ, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, யாரையாவது பிடிச்சு போய் இருந்தீங்கன்னா அவங்க சொல்றதுல நீ தரம் ஆராய மாட்ட. அவங்க சொன்னதான் சரி, மற்றவங்க சொன்னதெல்லாம் சரியில்லைன்னு நீ சொல்லுவ. நீ அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? உண்மையை பகைவன் சொன்னாலும் ஏற்க வேண்டும், பொய்யை பிரியமானவன் சொன்னாலும் அதை மறுக்க வேண்டும். இக்பலில் ஹக்க மிம்மன் காலஹு வலவ் கான பகீதன். அடுத்த வார்த்தை ருத்தல் பாத்தில அலாமன் காலஹு வலவ் கான ஹபீபன். இது மதாரிஜு சாலிக்கின்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க இப்னுல் கையிம். அதுவும் பேரைத்த பெருசு வச்சிருக்காங்க, மதாரிஜு சாலிக்கின் பைன மனாசிலி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈனுடைய ஸ்டேஷன்கள், நிலையங்களுக்கு மத்தியிலே முன்னோர்கள் சாலிக்கின்களினுடைய படித்தரங்கள் அப்படின்னு பேரே அவ்வளோ பெருசு. அந்த கிதாபில் இந்த சம்பந்தமான எல்லாவற்றையும் எழுதுகிறார்கள். ஆக சுருக்கமாக அதனால தான் இவரை மதுகபை பின்பற்றுபவர் என்றும் சொல்லுகிறார்கள், மதுகபை மறுப்பவர் என்றும் சொல்லுகிறார்கள். கடைசியா இதனுடைய எல்லா விஷயங்களையும் டீட்டெயில் நம்ம பார்க்கணும். இந்த தொடரில் முடிக்க முடியாத அடுத்த தொடர் தான். அவர் சூஃபியாக்களை பற்றி நிறைய எழுதியிருக்கார். ஆரம்ப காலத்துல எல்லா சூஃபியாக்களும் கொதிப்படைகிற மாதிரி எழுதினார். அவர்கிட்ட சூஃபிகள் என்பதற்கு முதல் அர்த்தம் என்ன தெரியுமா? அஸ்ஸுஹுது, உலகத்தை துறக்கணும், துறந்தாத்தான் சூஃபி. இது அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் எழுதினாரு பாருங்க, சூஃபியாக்கள்ல 3 வகை இருக்கு தெரியுமான்னாரு. அதுதான் ரொம்ப கொதிநிலையை உண்டாக்கியது. அந்த கொதிநிலையை உண்டாக்கிய போது அதற்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். இவரை புகழ்ந்தவங்க யார் யார், இவரை திட்டுனவங்க யார் யார், ஜெயிலில் போட்டப்ப இவருடைய சூழ்நிலை எல்லாம் என்ன? அதாவது இவ்வளவு பெரிய எழுத்தாளர், உண்மையாலுமே அவர் கிதாபை வாசிக்கிற போது சில இடம் புல்லரிக்கும். ஏன்னா இந்த உம்மத்துல சில சப்ஜெக்டை கை வச்சது அவர் மட்டும்தான். அப்படி சில இடங்கள் இருக்கிறது. அந்த குறிப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் வரும் தொடரிலே பார்ப்போம். அவர் எழுத்திலே நம்மை ஈர்த்தது எது என்பதையும் பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சத்தியத்தை சரியாக விளங்கவும் உண்மையான நல்லோர்களின் வழியில நடக்கவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.